சொல்லுங்க பாபா. கானிஷ்கா, நம்ம எதிரி அந்த நாகராணியோட முகம் எப்படி இருக்குன்னு நமக்கு மறந்து போச்சு. அதுக்காக நாம சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியாது. கூடிய சீக்கிரம் நம்ம எதிரி அந்த நாகராணியை கண்டுபிடிச்ச தீரணும். ஆமாம் பாபா, ஆனா எப்படின்னு தான் புரிய மாட்டேங்குது. அவளை கண்டுபிடிக்கணும்னா நீ இந்த மனித உலகத்துல திடமா ஒரு இடத்துல இருந்தாகணும். இங்க இருக்கிற நடமாடுற மக்கள் மாதிரி நீ உன்னை மாத்தி ஆகணும். அதே மாதிரி நீ தங்கறதுக்கும் ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி ஆகணும். பாபா, நான் தங்கறதுக்கான இடத்தை நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அவசரப்படாதே கானிஷ்கா. எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சி நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அப்புறம் நீ தங்கறதுக்கு நான் ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான் சொல்ற அந்த வீட்டுல நீ போய் தங்கி இருக்கலாம். அதுக்குள்ள இந்த மனுஷங்களோட நட உட பாவனை எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அவங்கள மாதிரியே நீ மாறி ஆகணும். ஆனா அது எல்லாத்த விட முக்கியமா ஒரு காரியம் நடந்தாக வேண்டியிருக்கு. என்ன பாபா அது? உன்னை இந்த உலகத்துல யாரெல்லாம் பார்த்திருக்காங்களோ அவங்க மனசுல இருந்து நிரந்தரமா உன் முகத்தை அழிச்சாகணும். அதே மாதிரி உன்னை பத்தின ஞாபகத்தையே நான் அவங்க மனசுல இருந்து நிரந்தரமா அழிச்சாகணும். இதை நான் பார்த்துக்கிறேன். ஆனா ஆனா என்ன? அது கூடவே இந்த உலகத்துல நீ எந்தெந்த மனுஷங்களை இதுவரைக்கும் பார்த்திருக்கியோ அவங்களுடைய முகமும் ஞாபகமும் உன் மனசுலயும் முழுமையா அழிஞ்சிடும். இதை தவிர வேற வழி இல்லை. இதை செஞ்சுதான் ஆகணும் கானிஷ்கா. சரி பாபா, என்ன நடக்குதோ நடக்கட்டும். நீங்க பண்றத பண்ணுங்க. ஜெய் மகாகாளி. பாபா, இந்த நிமிஷத்திலிருந்து என்னுடைய நடை உடை பாவனை எல்லாம் மனுஷங்க மாதிரியே இருக்கும். சபாஷ் கானிஷ்கா. சரி, இப்ப நான் சொல்ல போறத கவனமா கேட்டுக்கோ. அக்கா, இந்த பசங்க கார்டு வாங்கிட்டு வரன்ட்டு போனாங்க. எவ்வளவு நேரம் ஆச்சு, ஆளையே காணும். ஆமா வாணி, நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த அர்ஜுனுக்கு பகல்லே கனவு காண்ற பழக்கம் அதிகம். இப்ப எங்க போய் அரட்டடிச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. நீ அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருப்பா. இப்பதான் நீ ஃபோன் பண்ண, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கண்ணா. என்ன ஆத்திரம் உங்களுக்குலாம்? பின்ன என்ன மாமா, இருக்க கூடாதா? எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வீட்ல கல்யாணம் நடக்க போகுது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க. உங்க வாய்ஸை கேட்கும் போதே அப்படியே மயங்கி விழுந்தணும் போல இருக்கு. சொல்லுங்க, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? விதைச்ச விதை செடியாயி மரமாயி பூவும் பூத்தாச்சு. நீங்க எப்ப எனக்கு பூவை தேடி வண்டு வந்து முத்தம் கொடுத்தாச்சு. நீங்க எப்ப எனக்கு சொல்லுங்க, நீங்க எப்ப எனக்கு இது பாருங்க, எதுவா இருந்தாலும் நேரடியா பேசுங்க. நீங்க பேசுறது எனக்கு புரியல. உண்மையிலேயே அர்த்தம் புரியாத உங்களுக்கு அர்த்தத்தை விளக்கி சொல்லலாம். ஆனா அர்த்தம் புரிஞ்சும் புரியாத மாதிரி நாடகம் ஆடுறவங்களுக்கு அந்த ஆண்டவன் வந்தாலும் புரிய வைக்க முடியாதுங்க. எனக்கு தெரியும். சரி, என்ன விஷயம்? எதுக்காக ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்றீங்களா? என்னங்க, நான் உங்களுக்கு தாலி கட்ட போற பையங்க. ஏதாவது கொஞ்ச நேரம் ரொமான்டிக்கா பேசலான்னு கால் பண்ணா அப்படியே சீர்றீங்க. அதற்கட்டும், நாளைக்கு நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர போறோங்க. ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. ஏங்க இவ்வளவு கோவமா பேசுறீங்க?
கல்யாணத்து மேல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி. ஹலோ, மறுபடியும் ரிவர்ஸ் கியரை போட்டு யூட்டன் அடிக்கிற பிளான் ஏதாவது போட்டிங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. ட்ரெயின் முன்னாடியோ பஸ் முன்னாடியோ போய் விழுந்துடுறேங்க. சரி, அப்படியே செய்யுங்க. சாகிறதெல்லாம் சரிதான். என்ன மாதிரி அழகான பொண்ணை விட்டுட்டு சாகிறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வரும்? சரி, நானும் வரேன். 2 பேரும் சேர்ந்து சாகலாம். எங்க அமிர்தா, நீங்க எதுக்கு இங்க சாகரத்தை பத்தி எல்லாம் பேசுறீங்க? நான் ஏதோ சும்மா ஜோக் பண்ணேங்க. இனி விளையாட்டா கூட இப்படி சாகுறேன்லாம் சொல்லாதீங்க. என் மனசால அதை தாங்கிக்க முடியாது. இனிமே உங்க வாயில இந்த வார்த்தை வரவே கூடாது. தப்பு பண்ணிட்டேங்க. சரி, நாளைக்கு எங்க வீட்ல இருந்து எல்லாரும் உங்க வீட்டுக்கு வர போறோம். உங்களை பொண்ணு கேட்க போறோம். அதை நடிக்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நாளையில இருந்து என் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போதுங்க. என் வாழ்க்கையிலும் தான். நாளைக்கு சந்திக்கலாம். இப்ப நீங்க தூங்குங்க. இன்னைக்கு கனவுல சந்திக்கலாம், நாளைக்கு நேர்ல சந்திக்கலாம். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். பை. நாளையில இருந்து உன்னுடைய மரண அத்தியாயம் ஆரம்பிக்க போது அர்ஜுன். தயாராகு. வாணி, வாணி, என்னாச்சக்கா? முதல் முறையா நம்ம பொண்ணு வீட்டுக்கு போறோம். வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ராத்திரி எடுத்து வச்சுட்டேன்க்கா. அண்ணி, விக்ரமுக்கு அவர் ஒய்ஃபுக்கும் நம்ம துணிமணி கொடுக்கணும்ல, அதை நானும் அண்ணாவும் எடுத்து வச்சிட்டோம். நீங்க டென்ஷனே ஆக வேண்டாம். கரண் எல்லாத்தையும் கார்ல எடுத்து வச்சிட்டு இருக்கான். அப்புறம் அமிர்தாவோட புடவை ஹேமா எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. நீ ரொம்ப யோசிக்காத, நிம்மதியா இரு. பாருங்க மாமா, புள்ள கல்யாணம்னு உடனே சந்தோஷம் கொண்டாட்டம் எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. அப்படி இல்ல வாணி, முதல் முறையா அவங்க வீட்டுக்கு போறோம்ல, எங்கேயும் ஒரு சின்ன தப்போ குறையோ வந்துடக்கூடாது. அதுக்காகத்தான். அது சரி, அத்தை எங்க? அதோ இங்க பாருங்கம்மா, நான் காலையிலேயே எழுந்து டிஃபன் பண்ணிட்டேன். வாங்க, எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. என்ன அத்தை இது? நீங்க இன்னும் ரெடியாகவே இல்ல? நீங்க வரலையா? இல்ல வாணி, நான் வரல. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? நீங்க வரலன்னா கேப்டனே இல்லாம கிரிக்கெட் டீம் போன மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க வந்தாகணும். இதோ பாரு கரணா, எனக்கு அங்க வர மனசு இல்ல. நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. என்னாச்சு அத்தை? பழைய வருத்தத்தெல்லாம் இன்னும் மனசுல வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஹேமா. நீங்க எல்லாம் போறது சும்மா பொண்ணை பார்த்துட்டு வரதுக்கு தானே. அதான் அமிர்தாவை எல்லாரும் பார்த்துருக்கோம்ல. இருந்தாலும் சாஸ்திர சம்பிரதாயப்படி போய் பார்க்கணுங்கிறதால தான் நீங்க போறீங்க. அது எனக்கு தெரியும். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இல்லம்மா, இந்த வீட்டுக்கு நீங்க பெரியவங்க. நீங்களே கூட வரலன்னா சம்பந்திங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? அம்மா, அண்ணா சொல்றதாமா சரி. அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல யார் வந்திருக்காங்க? இருங்க, நான் பாக்குறேன்.